வாழ்த்துக்கள். இப்போ என்ன பண்ண போற? பொட்டன்ஷியல் எனர்ஜியை டிஃபைன் பண்ண போற. கரெக்டா இல்லையா? பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் டவு டாட் டி தீட்டா. டார்க்கோட ஃபார்முலா என்ன வருது? இந்த இடத்துல mb sin theta d theta. இதை இன்டகிரேட் பண்ண sin theta இன்டகிரேட் பண்ணா மைனஸ் cos theta மைனஸ் mb cos theta. பெரிய பிசிக்ஸ் வந்துருச்சு ப்ரோ. மைனஸ் mb cos theta 1 மைனஸ் mb cos. கரெக்ட்டா இல்லையா? இத பார்த்தனா எனர்ஜி கரெக்ட்டா இல்லையா? ஒரு பாயிண்ட்ல இருக்கிற எனர்ஜி. இது வந்து வொர்க் டன்னா மாத்தணும். வொர்க் டன் கேட்டா நான் என்ன பண்ண போறேன்? சேஞ்ச் இன் எனர்ஜி, அதாவது ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி. ப்ரோ இதுவும் அதே மாதிரி p cos theta mb. எஸ், அந்த இடத்துல வந்து p cos theta இருக்கும், இங்க mb cos theta. அப்ப என்ன பண்ண போற? mb cos theta 1 minus cos mb cos theta mb cos. கரெக்ட்டா? ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல எழுதிறேன். மைனஸ் mb cos theta 2 minus of minus mb கரெக்ட்டா? இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் சேர்த்து பிளஸ் ஆயிரும். அந்த டேர்ம் ஃபர்ஸ்ட்ல எழுதியாச்சு, அந்த டேர்ம் ரெண்டாவது போயிடுச்சு. என்ன மேடம் உங்களுக்கு பிரச்சனை? நல்லா பாரு, ஈக்குலிபிரியம்ல இருக்குமா? θ is equal to 0 டிகிரி. அது என்ன ஈக்குலிபிரியம்? ஸ்டேபிள் இல்லனா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அப்ப இந்த இடத்துல எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? மைனஸ் mb. கரெக்ட்டா? ஏனா mb minus mb cos theta, theta is equal to 0, cos 0 ஓட வேல்யூ 1. அதே வந்து அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் எவ்வளவு இருக்கும்? நான் இஷ்டத்துக்கு தப்பா போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ப்ரோ பை முகேஷ் குமார் என்ன போட்டாலும் கதால ஆட்றீங்கடா. நான் ஒண்ணுமே பண்ணல ப்ரோ, நான் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். மைனஸ் mb பிளஸ் mb. எப்ப எனர்ஜி 0 ஆகும் ப்ரோ? cos 0 1 தான ப்ரோ. எப்ப 0 ஆகும்? 90 டிகிரி. அப்போ அந்த இடத்துல டார்க் மேக்ஸிமம் இருக்கும் ப்ரோ. மைனஸ் போட்டுங்க இங்க θ 0 தான. மைனஸ் mb cos θ பா ஃபார்முலா. இப்போ நல்ல பா டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் ஃபார்முலா என்ன? p is equal to 2a. சம்பத் நீ வாயை மூடிட்டே கட. சரியா? நீ வாய் திறக்க. எலக்ட்ரிக் டைபோல் சாரி, நீ கிளாஸ்ல வாயே பேசாத. சரியா? ப்ரோ ஃபார்முலா ரொம்ப தப்பா ப்ரோ. mi கரெக்ட்டா? சரியா? ப்ரோ அப்பதான் ப்ரோ ரிவைஸ் பண்ணுங்க. சரி, நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷன் வித் மியா. நல்லா பாரு. நெக்ஸ்ட் லெசன்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த லெந்த் இன்டு m னு போட்டுக்கலாம். புரியுதா? லெந்த் இங்க வந்து லெந்த் இன்டு சார்ஜ் இருந்துச்சா? இங்க லெந்த் இன்டு ஸ்மால் m. இந்த ஸ்மால் m வந்து போல் ஸ்ட்ரென்த், அங்க சார்ஜோட ஸ்ட்ரென்த், இங்க வந்து போலோட ஸ்ட்ரென்த். இது பத்தி நம்ம நெக்ஸ்ட் லெசன்ல இன்டெப்தா பார்ப்போம். சரியா? அதுவும் கரெக்டான ஃபார்முலா. அப்புறம் யோசியோட மேக்னெட்டிக் மொமெண்ட் அதுதான ஃபார்முலா. டேபிள் கால்குலேட் கொடுத்திருக்காங்க. வேற ஃபார்முலா எப்படி எழுதி போட்டாங்க? டார்க் எவ்வளவு இருக்கும்? tau is equal to p cross e. tau is equal to r cross e. அபி bro அதுக்கு அப்புறம் சிம்பிளிஃபை சம்பத் நீ வாயை மூடிட்டு கட. மேக்ஸிமம் டார்க் என்ன? p mv. ஸ்டேபிள்லயும் அன்ஸ்டேபிள்லயும் 0 0. கரெக்ட்டா இல்லையா? இந்த இடத்துல p எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? டைபோல் மொமெண்ட். டைபோல். m பார்த்தனா மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். e வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். m வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட். b ல மேக்னெட்டிக். அதான் m ன்னு கேட்டேனா? சாரி, e வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், b வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்.